இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இஸ்மாயில் சபரிக்கு எதிரான SPRM விசாரணை ஒத்திவைப்பு. 177 மில்லியன் ரிங்கிட் ரொக்க பணம் மற்றும் தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் ஒரு முக்கிய சந்தேக நபராக வகைப்படுத்தப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கோப்பிடம் இன்று நடத்தப்படவிருந்த விசாரணை கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. SPRMின் விசாரணையில் ஆஜராகும் அளவிற்கு இஸ்மாயில் சபரியின் உடல் அனுமதிக்காத நிலையில் அவர் பலவீனமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இரத்த கொதிப்பினால் அவதியுறுவதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இஸ்மாயில் சபரிக்கு எதிரான SPRM விசாரணை வரும் மார்ச் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பாதுகாப்பான வீட்டில் SPRMினால் கைப்பற்றப்பட்ட கோடிக்கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள பணம் மற்றும் தங்க கட்டிகள் யாருக்கு சொந்தமானவை, அந்த வீட்டை பாதுகாப்பதற்கு இஸ்மாயில் சபரியின் முன்னாள் உதவியாளர்கள் ஏன் நியமிக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பான 2 முக்கிய கேள்விகளுக்கு இஸ்மாயில் சபரியின் வாக்குமூலம் மிக முக்கியம் என்று SPRM கருதுகிறது. இஸ்மாயில் சபரிக்கு எதிரான விசாரணை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருப்பதை SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார். இம்மாதம் மத்திய பகுதியில் நடைபெறவிருக்கும் DAPயின் உயர்மட்ட பதவிகளுக்கான மத்திய செயலவை தேர்தலில் கட்சியின் நடப்பு தலைவர் லிம் குவான் எங்கிற்கு பதிலாக பினாங்கு முதலமைச்சர் சோ கொன் யோ கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சில தரப்பினர் அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளனர். DAPயின் உதவி தலைவராக இருக்கும் சோ கொன் யோ கட்சியின் மத்திய செயலவைக்கு போட்டியிடப் போவதாக கடந்த மாதம் அறிவித்தபோது அவரை கட்சியின் உயர்மட்ட பதவிக்கு கொண்டு வருவதற்கு வியூகம் வகுக்கப்படுகிறது என்று கட்சியில் பரவலாக பேசப்பட்டது. எனினும் இம்முறை கட்சியின் தலைவர் பதவிக்கு சோ கொன் யோ போட்டியிடுவாரேயானால் அவருக்கு கட்சியில் பலத்த ஆதரவு உள்ளது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத முக்கிய தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் DAPயின் அதிகாரமிக்க பதவியாக இருக்கும் பொது செயலாளர் பதவியை ஆண்டனி லாக் தற்காத்துக் கொள்வார். ஆண்டனி லாக்கிற்கும் சோ கொன் யோவிற்கும் இடையில் இணைந்து பணியாற்றுவதற்கு நல்லுறவு இருப்பதால் DAPயின் புதிய தலைவராக சோ கொன் யோ தேர்வு செய்யப்பட சாத்தியம் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 62வது கிலோமீட்டரில் ஜோஹோர் குளுவாங் அருகில் இரும்பை ஏற்றி வந்த ட்ரெய்லர் லாரியும் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு வயோதிகர் உட்பட 8 பேர் கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று காலை 6:45 மணியளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சம்பவ இடத்திற்கு ரிங்காம் மற்றும் குலாய் ஆகிய நிலையங்களில் இருந்து 10 தீயணைப்பு மீட்புப் படை வீரர்கள் விரைந்ததாக சிம்பாங் ரிங்காம் ஒருங்கிணைப்பாளர் மஸ்னான் முகமது தெரிவித்தார். இவ்விபத்தில் காயமுற்ற 8 பேரில் 4 பேருந்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகினர். 44 மற்றும் 23 வயதுடைய 2 ஆண்கள், 25 மற்றும் 30 வயதுடைய 2 பெண்கள் ஆகியோரை இடிபாடுகளில் இருந்து மீட்பதற்கு மீட்புப் படையினர் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். 73 வயது முதியவர் உட்பட இதர 4 இடிபாடுகளில் சிக்கவில்லை என்ற போதிலும் காயமுற்றனர் என்று அவர் மேலும் விவரித்தார். ஆபத்து அவசர வேளைகளில் எந்த வழியும் இல்லாமல் போகுமானால் தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF பணத்தை முழுமையாக மீட்டுக்கொள்ள அனுமதிப்பது குறித்து EPF வாரியம் பரிசீலிக்கலாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆலோசனை கூறியுள்ளார். எனினும் நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்புக்கு முன்னதாகவே ஒரு சந்தாதாரர் தனது EPF பணத்தை முழுமையாக மீட்டுக்கொள்வதற்கு அனுமதிப்பது என்பது ஆக கடைசி தேர்வாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார்.
இபிஎஃப் என்பது தொழிலாளர் ஒருவர் பணி ஓய்வுக்கு பிறகு தனது அந்திம காலத்தில் பயன்படுத்த வேண்டிய சேமிப்பு பணமாகும். அதனை முழுமையாக மீட்டுக்கொள்ள அனுமதிப்பது என்பது அவர்களை இறுதி காலத்தில் நிர்கதியாக்கிவிடும் என்பதையும் பிரதமர் நினைவுறுத்தினார். வரும் ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு பினாங்கு மாநில அரசு ஊழியர்களுக்கு அரை மாத சம்பளம் அல்லது குறைந்தபட்சம் 1000 ரிங்கிட் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று மாநில அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. இந்த உதவித்தொகை இம்மாதம் 19ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று பினாங்கு முதலமைச்சர் அலுவலகம் அறிவித்துள்ளது. பினாங்கு மாநிலத்தில் 7066 அரசு ஊழியர்களுக்கு இதன் வழி 78,10,000 ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அது தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனைக்கு முன்புறம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த தாதியர் ஒருவரை தாக்கியதாக நம்பப்படும் ஆடவரை போலீசார் கைது செய்தனர். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இரவு 10:38 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் கடந்த மார்ச் 1 தேதி இரவு 10 மணியளவில் அந்த சந்தேக பேர் வழியை போலீசார் கைது செய்ததாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ASP சுலிஸ்மி எஃப்என்டி சுலைமான் தெரிவித்தார். பிடிப்பட்ட நபர் மனோரீதியாக பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது. அவரிடம் இருந்து ஒரு கத்தியை போலீசார் மீட்டுள்ளனர். எந்தவொரு அடையாள பத்திரமும் இல்லாததால் அவரை பற்றிய விவரங்கள் அறிய முடியவில்லை. சிகிச்சைக்காக அவர் கோலாலம்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று சுலிஸ்மி எஃப்என்டி குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நபரின் தாக்குதலுக்கு ஆளான தாதிக்கு தலையில் 4 தையல்கள் போடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரா குவாலகுராவ் அருகில் தஞ்சோங் பியாண்டாங் பந்தாய் பாத்து சம்பிலானில் 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் கணவனும் மனைவியும் உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று காலை 7:25 மணியளவில் நிகழ்ந்தது. இவ்விபத்தில் பரோடுவா கலிசா காரில் பயணம் செய்த 59 வயது ஓட்டுநரும் அவரின் 66 வயது மனைவியும் உயிரிழந்ததாக பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குநர் சபரோட்ஸி நூர் அஹ்மத் தெரிவித்தார். தம்பதியருடன் காரில் பயணம் செய்த அவர்களின் மகள் என்று நம்பப்படும் 13 வயது பெண் காயங்களுக்கு ஆளானதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விபத்தில் பரோடுவா கலிசாவும் ஹோண்டா சிட்டியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதாக நம்பப்படுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.